கதிர் வெடித்து பிளவு விழ, கடல் கொதித்து சூடாற்ற, முழுமைமிகு நிலப்பரப்பின் முதற் பிறப்பு தோன்றிவிட, நதி வருமுன் மணல் தருமுன் முன்தோன்றி பூத்த உயிரணைய தமிழே, பதிமதுரை பெருவழியில் பாண்டியர்கை பார்த்தவளே, என் சிறந்தாழ்ந்த வணக்கம். சைதாப்பேட்டையில் முத்துரங்கன் சாலையில் கண்ணு கட்டிய தூரத்துக்கு அப்பாலும் கட்டுக்கடங்காமல் திரண்டிருக்கின்ற தமிழ் பெருமக்களினுடைய மாநாடு நிகழ்த்த கூட்டத்திற்கு தலைமை ஏற்றிருக்கிற தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டியினுடைய மதிப்புமிக்க தலைவரும் இந்திய நாடாளுமன்றத்தில் எதிர்கால ஒளிச்சுடராக திகழும் ராகுல் காந்தி அவர்களினுடைய நம்பிக்கைக்குரியவராக போர் முழக்கம் செய்து வருகின்ற என் ஆர்வீர் சகோதரர் மாணிக்கம் தாகூர் அவர்களே, நிகழ்ச்சியை தொகுத்து வழங்கிக் கொண்டிருக்கின்ற தமிழ்நாட்டின் ஈடு இணையற்ற சொற்பொழிவாளரும் சட்டமன்றத்தில் நாடாளுமன்றத்தில் பொன்முத்திரை பதித்தவருமான என் ஆர்வீர் சகோதரர் பீட்டர் அல்போன்ஸ் அவர்களே, தமிழக அரசியல் வரலாற்றில் எவரும் எதிர்பாராத ஆச்சரியகரமான அதிசயம் நிகழ மௌன புரட்சியாக ஜனநாயக புரட்சியை நடத்தி மகத்தான வெற்றியை பெற்று ஊழலை வேரோடும் வேரடி மண்ணோடும் அகற்றுகின்ற பணியில் வென்று வருகிற தமிழகத்தின் முதலமைச்சர் ஆர்வீர் சகோதரர் மாண்புமிகு ஜோசப் விஜய் அவர்களின் அமைச்சரவையில் பள்ளி கல்வித்துறை அமைச்சராக பொறுப்பேற்றிருக்கின்ற என் மதிப்பிற்குரிய சகோதரர் ராஜ்மோகன் அவர்களே, அதே அமைச்சரவையில் சுற்றுலாத்துறை அமைச்சராக இருக்கின்ற அன்புமிக்க ராஜேஷ்குமார் அவர்களே, மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியின் சார்பில் வீர முழக்கமிட்ட தோழர் சுப வெங்கடேசன் அவர்களே, பெண்பனி மூடிய இமய கொடுமுடியில் காஷ்மீர் பள்ளத்தாக்கில் மாநில உரிமைகளுக்காக வீர கர்ஜனை செய்து வருகிற கூட்டத்தை சேர்ந்தவராக, எதிர்க்கட்சி தலைவராக இங்கு அரியதோர் உரையாற்றி அமர்ந்திருக்கின்ற கண்ணியத்துக்குரிய குலாம் முகமது மீர் அவர்களே, கர்நாடக மாநிலத்திலிருந்து மாநிலங்களவையில் நான் பணியாற்றிய காலத்தில் திகைக்க வைக்கின்ற வகையில் கேள்வி கடைகளை தொடுப்பவரும் அரிய உரைகளை ஆங்கிலத்திலே நிகழ்த்தியவருமான என் அன்பு சகோதரியினுடைய அருமை மகன் மார்கரெட் ஆல்வாவின் மகன், அகில இந்திய காங்கிரஸ் கட்சியினுடைய செயலாளர் மதிப்புமிக்க நிவேதித் ஆல்வா அவர்களே, இந்த மேடையிலே அமர்ந்திருக்கின்ற காங்கிரஸ் கட்சி உள்ளிட்ட தோழமை கட்சிகளின் முன்னோடிகளே, வெள்ளம் போல் திரண்டிருக்கின்ற தோழமை கட்சிகளின் ஆற்றல் மிகு செயல் வீரர்களே, எங்கள் உரைகளை இல்லங்களில் இருந்தவாறு செவிமடுத்துக் கொண்டிருக்கின்ற என் பாசத்துக்குரிய தாய்மார்களே, சகோதரிகளே,
நடுநிலையாளர்களே, ஜனநாயகத்தின் விழிகளாக செவிகளாக நான் எந்நாளும் மதிக்கின்ற பத்திரிகையாளர்களே, தொலைக்காட்சி ஊடக நண்பர்களே, ஒரு கூட்டணி ஆட்சியில் அங்கம் வகிக்கிற ஒரு கட்சி எப்படி நடந்து கொள்ள வேண்டும் என்பதற்கு இலக்கணம் வகுத்து வருகின்ற இந்திய யூனியன் முஸ்லீம் லீக் இயக்கத்தில் நான் மதிக்கின்ற தலைவர் பேராசிரியர் காதர் மைதீன் அவர்களினுடைய பிரதிநிதியாக இங்கே உரையாற்றிய ராமநாதபுரம் நாடாளுமன்ற உறுப்பினர் கண்ணியத்துக்குரிய நவாஸ்கனி அவர்களே, கூற்றுடன் மேல்வரினும் கூடியதற்கும் ஆற்றல் அதுவே படை என்ற வள்ளுவன் வாய்மொழிக்கு இலக்கணமாக ஈட்டி பாய்ந்தாலும் இமை கொட்டாது மார்பு காட்டுகின்ற வீரர் திருக்கூட்டம்தான் இளைஞர்கள் கூட்டம், வாலிபர்கள் கூட்டம், மாணவர் பட்டாளம் என்பதை கடந்த 29 நாட்களில் இந்திய உபகண்டம் சந்தித்திராத ஒரு மௌன புரட்சியாக, அடக்குமுறைக்கு அஞ்சாத அரிமாக்களின் கூட்டமாக நடத்தி காட்டிய புரட்சி வீரர்களாக நான் மதிக்கின்ற இந்திய உபகண்டம் பூராவிலும் பரவி இருக்கின்ற மாணவ செல்வங்களே, வாலிப சிங்கங்களே, ஐ சல்யூட் யூ. உங்களுக்கு நான் வீர வணக்கம் செலுத்துகிறேன். இந்த தமிழ்நாட்டினுடைய சுற்றுச்சூழலை காப்பாற்றுவதற்காக நாசப்படுத்திக் கொண்டிருக்கின்ற விசைச்செடிகளாக வேலிக்கர் வேலைகளை அகற்ற வேண்டும் என்கின்ற தூய நோக்கத்தோடு 10 நாட்கள் இடைவிடாது அந்த பணியில் நானே ஈடுபட்டதால் என் நுரையீரலும் என் தொண்டையும் மிக கடுமையாக பாதிக்கப்பட்டு கடந்த 20 நாட்களாக எந்த கூட்டத்திலும் பேச இயலாதவனாக இருந்ததால் நான் இக்கூட்டத்திற்கு வர இயலாது, செந்தில் அதிபரை அனுப்பி வைக்கிறேன் என்று சொல்லியும் என் அன்பு சகோதரர் பீட்டர் அல்போன்ஸ், இல்லை அண்ணா, நீங்கள் வரத்தான் வேண்டும், முடியாவிட்டாலும் 5 நிமிடமாவது பேசிவிட்டு போங்கள் என்று அவர் கூறியதை கட்டளையாக ஏற்று நான் உங்கள் முன்னால் நிற்கிறேன். நீட் தேர்வு அடியோடு முற்றிலும் அகற்றப்பட வேண்டும் என்பதுதான் தமிழ்நாட்டின் நிலைப்பாடு, மறுமலர்ச்சி திராவிட முன்னேற்ற கழகத்தின் நிலைப்பாடு. அது முற்றாக அழிக்கப்பட வேண்டும். 2017ஆம் ஆண்டிலே கொண்டு வரப்பட்ட இந்த கொடூரமான நீட் தேர்வு முறையால் இதுவரை 200 பேர் உயிரிழந்திருக்கிறார்கள். உபகண்டம் பூராவிலும் தமிழ்நாட்டில் அரியலூர் அனிதா முதல் சென்னை வித்யா வரை 37 பேர் உயிரிழந்திருக்கிறார்கள். உயிரிழந்த அத்தனை பேருக்கும் கேடுகட்ட மத்திய அரசு இழப்பீடு தர வேண்டும், குடும்பத்துக்கு ₹1,00,00,000. இந்த போராட்டத்தில் உயிர் தாக்கப்பட்டவர்களுக்கு மட்டுமல்ல, இந்த நீட் முறையால் உயிரிழந்த குடும்பங்களுக்கு நிதி வழங்க வேண்டியது மோடி அரசினுடைய கடமையாகும். நீட் தேர்வு அவசியமா என்ற கேள்விக்கு கலையரசன் குழு தக்க விளக்கங்களோடு இது சமத்துவத்தை அடியோடு சாய்த்துவிடும் என்று அறிக்கை தந்தார்கள். தேர்வு முகமை என்பது இந்த மோடி அரசால் திணிக்கப்பட்டு இன்று பல்வேறு ஊழல்களுக்கு ஊற்றுக்கண் ஆகியிருக்கிறது. எவரும் எதிர்பார்க்கவில்லை இப்படி ஒரு கிளர்ச்சி வெடிக்கும் என்று. நான் ஏறத்தாழ 36 ஆண்டுகள் டெல்லி பட்டணத்தில், அதில் 30 ஆண்டுகள் நாடாளுமன்ற இரு அவைகளில் நான் பல அனுபவங்களை பெற்றிருக்கிறேன். ஆனால் இம்முறை
ஜூலை 20ஆம் நாள் 2026 ஜூலை 20ஆம் நாள் இரத்தக்கரை வடிந்த கோடாக மாறிவிட்டது. அந்த நாளில் நான் தலைநகர் டெல்லியில் இருந்தேன். ஆகஸ்ட் 4ஆம் தேதி என் உரைகள் அடங்கிய நூல் வெளியிடப்படுவதால் அழைப்புதல் கொடுப்பதற்காக கான்ஸ்டிடியூஷன் கிளப்புக்கு என் உயிர் நண்பர் டாக்டர் ஃபரூக் அப்துல்லா மாநில சுயாட்சிக்காக ஒரு கூட்டம் நடத்துகிறேன், நீங்களும் வாருங்கள் என்று சொன்னதால் அந்த கூட்டத்திற்கு சென்றேன். அப்பொழுதுதான் ஜந்தர் மந்தரிலே கலவரம், லட்சக்கணக்கான மாணவர்கள் பட்டணத்து வீதிகளிலே திரண்டு விட்டார்கள். போலீசும் துணை ராணுவமும் கடுமையான தாக்குதலில் ஈடுபட்டிருக்கிறது என்று நான் கேள்விப்பட்டேன். அங்கிருந்து நடந்தே சென்று எங்கெங்கே கிளர்ச்சி நடக்கிறது என்று பார்த்தேன். காரணம், I am a product of 1965 language revolution. 65 மொழி புரட்சியினுடைய வார்ப்புறான். 65 ஜனவரி 25 10 லட்சம் மாணவர்கள் தலைநகரிலே அத்தனை வீதிகளிலும் திரண்டு வந்த போது சும்மா இருக்கீங்களா? அடிவயிறு வலிக்க முழக்கமிட்டுக் கொண்டு வந்த மாணவர்களில் நானும் ஒருவன். மாணவர் இயக்கத்திலிருந்து நான் அரசியலுக்கு வந்தவன். நான் டெல்லியில் அதை கண்டேன். கண்ணீர் புகை வீசினார்கள். சாக் லத்தீஸ், மின்சாரம் பாய்ச்சப்பட்ட லத்தி கம்புகளால் அடித்தார்கள். அடிக்கின்ற வேளைகளில் அந்த அடிகளை வாங்கிக் கொண்டு மிக திறமசாலிகள் மாணவர்கள் எப்படி போராட வேண்டும் என்பதை எப்படித்தான் கற்றார்களோ தெரியவில்லை. பின்வாங்குவது போல் பின்வாங்குவது, கம் பேக் அண்ட் தென் ஸ்ட்ரைக், பின்வாங்குவது போல் பின்வாங்குவது, சரி போய்விட்டார்கள் என்றால் முன்னேறி தாக்குவது. இந்த பயிற்சி இவர்களுக்கு எப்படி கிடைத்தது? நான் திடுக்கிட்டு போனேன். அங்கிருந்து மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியின் அகில இந்திய பொதுச் செயலாளர் தோழர் பேபி அவர்களை தொடர்பு கொண்டு உங்களை சந்திக்க வேண்டும் என்று சொன்னேன். அவர் சொன்னார், இதில் தாக்கப்பட்டவர்கள் காயமுற்றவர்கள் பலரை எங்கள் கட்சியின் இன்னொரு அலுவலகமான சுர்ஜித் பவனிலே கொண்டு வந்து வைத்திருக்கிறார்கள். நான் கனாட் பிளேஸிலே சிக்கிக் கொண்டிருக்கிறேன் போக்குவரத்தில், நீங்கள் அங்கே வாருங்கள் என்றார். நான் சுர்ஜித் பவனுக்கு உடனடியாக சென்றேன். சிறிது நேரம் கழித்து தோழர் பேபியும் வந்தார். காயப்பட்டு அடிபட்டிருக்கக்கூடிய அந்த மாணவர்களுக்கு, SFI மாணவர்களுக்கு நான் போய் அவர்களுக்கு அருகில் இருந்து காயப்பட்டவர்களின் தோளை தட்டி கொடுத்து, சபாஸ், சரியாக போராடி இருக்கிறீர்கள், உங்களுக்கு நான் தலைவணங்கி மரியாதை செலுத்துகிறேன், கண்டினியூ யுவர் ஸ்ட்ரகிள், ஃபைட் ஃபைட் ஃபைட், போராட்டம் 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 என்று இன்னும் தீவிரப்படுத்துங்கள், நாட்டு மக்கள் உங்கள் பின்னால் திரளுவார்கள், ஃபைனலி we will reach success, கடைசியா நீங்கள் ஜெயிப்பீர்கள் என்று அவர்களிடம் சொல்லிவிட்டு, இப்படி ஒரு புரட்சி வரும் என்று மோடி கூட்டம் எதிர்பார்க்கவில்லை. தப்பித்துக் கொண்டார்கள். இன்றைக்கு பேரபாயம் நம்மை சூழும். நம்முடைய அரசை தூக்கி எறிகிற அளவுக்கு, எப்படி பிரெஞ்சு தேசத்திலே மாணவர்கள் புரட்சி ஒரு ஆட்சியை தூக்கி எறிந்ததோ, எப்படி கிரேக்க தேசத்திலே கிரீஸில் மாணவர்கள் புரட்சி ஒரு அரசை தூக்கி எறிந்ததோ, எப்படி இந்தோனேசியாவில் மாணவர் கிளர்ச்சி அரசபீடத்தை தகர்த்ததோ, அதே போல இந்தியாவிலும் அந்த நிலைமை வந்துவிடும் என்ற சூழல் புரிந்து கொண்டார்கள். உளவுத்துறை மூலம் புரிந்து கொண்டார்கள். தப்பித்துக் கொண்டார்கள். இன்றைக்கு தர்மேந்திர பிரதான்
ராஜினாமா செய்கிறார். பாதிக்கப்பட்டவர்களுக்கு முழு இழப்பீடு கொடுக்கப்படும். இந்த வாக்குறுதிகளை தந்து நம்முடைய கரப்பான் ஜனதா கட்சி இருக்கிறதே, அது திடும் பிரவேசமாக இந்திய அரசியலிலே நுழைந்திருக்கிறது. திடுக்கிட வைக்கிறது, பலருக்கு அச்சமூட்டுகிறது. இந்த நிலையில் நாடாண்டு கொண்டிருக்கக்கூடிய நரேந்திர மோடியின் கூட்டம், அதை இயக்குகின்ற இந்துத்துவ சக்திகள், பாசிச நாசகார சக்திகள் அலகாபாத்திலே 4 ஆண்டுகளுக்கு முன்னாலே ஒரு மாநாட்டை போட்டு தர்ம சன்சத் என்றதற்கு பெயர் சூட்டி 32 பக்கத்தில் ஒரு பிரகடனம் செய்தார்கள். அந்த பிரகடனத்தில் முதல் அறிவிப்பு என்ன தெரியுமா? இனி இந்தியா என்ற பெயர் இந்த நாட்டுக்கு கிடையாது, பாரத் என்றுதான் அழைக்க வேண்டும். இனி இந்த நாட்டில் முஸ்லிம்களுக்கு ஓட்டுரிமை கிடையாது. இனி இந்த நாட்டில் கிறிஸ்தவர்களுக்கு ஓட்டுரிமை கிடையாது. இனி இந்த நாட்டில் சமஸ்கிருதம், இந்தியை தவிர எந்த மொழியும் கிடையாது. இப்படிப்பட்ட ஒரு பிரகடனத்தை செய்ய வைத்து பின்னணியில் இருந்து இயக்குகின்ற கோட்சேயின் கூட்டம், உத்தமர் காந்தியடிகளை பலியிட்டார்களே, அந்த கொடியவர்களின் வழிவந்த கூட்டம் இந்த உபகண்டத்தில் தங்கள் சர்வாதிகாரத்தின் மூலம் ஜனநாயகத்தை அளித்து நாடாளுமன்ற உறுப்பினர்கள் எண்ணிக்கையை 835 உயர்த்தி தேசிய இனங்களை எல்லாம் வேரோடு கருவறுத்து, India is not a one nation, one nationality, we never agree. This Indian subcontinent consists of so many nationalities. Tamil nationality, Malayalam nationality, Bengal nationality, Punjab nationality, Marath nationality. இப்படிப்பட்ட தேசிய இனங்களை கொண்டு பிரிட்டிஷ்காரனுடைய துப்பாக்கி திக்கம்பால் ஒரு நாடு என்று அறிவிக்கப்பட்டதுதான் இந்த உபகண்டம். ஒரு நாடாக வெள்ளையன் வருவதற்கு முன்பு இந்தியா இருந்ததில்லை. குப்தர்கள் காலத்திலும் இல்லை, மௌரியர்கள் காலத்திலும் இல்லை, அக்பர் காலத்திலும் இல்லை, அவுரங்கசீப் காலத்திலும் இல்லை. இதற்கு பிறகுதான் இது ஒரு வரைபடத்தில் ஒரு நாடு என்று ஆக்கப்பட்டது. அந்த கொளுத்த உணர்வோடு எல்லாவற்றையும் திணித்து விடலாம் நினைக்கிறீர்களே. கல்வி மாநில பட்டியலிலே இருந்தது. நெருக்கடி காலத்தில் அது பொது பட்டியலுக்கு மாற்றப்பட்டது. மர்டர் ஆஃப் டெமோக்ரசி, ஜனநாயக படுகொலை. We demand the education again should be returned back to the state list. பொது பட்டியலிலிருந்து மாநில பட்டியலுக்கு அது மீண்டும் கொண்டு வரப்பட வேண்டும். இவர்கள் போகிற போக்கில் இவர்கள் அடுத்து இதைவிட மிருகத்தரமான மெஜாரிட்டியை பெற்று விடுவார்கள். சிறுபான்மை மக்களை சிதைத்து விடுவார்கள். பொது சிவில் சட்டத்தை கொண்டு வந்து விட்டார்கள். இனி சிறுபான்மை மக்கள் இங்கு நிம்மதியாக வாழ முடியாது என்று பலரும் அஞ்சிக் கொண்டிருக்கிற நேரத்தில் கல்புர்கி போன்றவர்களை படுகொலை செய்தார்களே, அந்த கொலைகார கூட்டம் எதிர்காலத்தில் 400 எம்பிக்கள் கூட பெற்று விடுவார்கள். இந்த அழிவை எப்படி தடுப்பது என்று எல்லோரும் கவலைப்பட்டுக் கொண்டிருந்த நேரத்தில், கவலையை விடுங்கள், நாங்கள் இருக்கிறோம். அரசியல் கட்சிகளை சாராத மாணவர் கூட்டம் இருக்கிறது, இளைஞர் கூட்டம் இருக்கிறது. அவர்கள் புரட்சிக்காரர்களாக மாறுவார்கள் என்ற சமிக்ஞையை இப்பொழுது அவர்கள் போராட்டம் தெரிவித்திருக்கிறது. நான் எச்சரிக்கை செய்கிறேன், மிஸ்டர் நரேந்திர மோடி, ஐ வார்ன் யூ, எச்சரிக்கை செய்கிறேன். நீங்கள் உங்கள் இந்துத்துவாவை இதன் மூலம் திணிக்கலாம், சிறுபான்மை மக்களை அடிமைகளாக நடத்தி அகற்றலாம், மாநில உரிமைகளை நசுக்கலாம் என்று நினைத்தால், again I warn you, your days are numbered.
உங்கள் நாட்கள் எண்ணப்பட்டுவிடும், தூக்கி எறியப்படுவீர்கள். அடுத்த பொதுத் தேர்தலுக்கு முன்னாகவே இனி ஒரு புரட்சி வெடிக்கும். அதை முன்னெடுத்து செல்கிறவர்கள் யார்? அரசியல் கட்சிகள் அல்ல, எதிலும் சாராத மாணவர்கள், வாலிபர்கள், அவர்களை ஆதரிக்கின்ற அரசியல் கட்சிகள். அந்த வகையில் நான் இதை ஆதரிக்கிற கட்சிகளுக்கெல்லாம் வாழ்த்து சொல்லுகிறேன். தமிழக வெற்றி கழகத்திற்கு நான் வாழ்த்து சொல்லுகிறேன். நீங்கள் இந்த நிலைப்பாட்டை எடுத்துத்தான் நீட் பிரச்சனையில் மத்திய அரசுக்கு எதிரான போர்க்கொடியை நீங்கள் உயர்த்தி இருக்கிறீர்கள். அதே விதத்தில் இனி வரப்போகிற நாட்களில் நமக்கு பெருத்த நம்பிக்கை வந்திருக்கிறது. கவலைப்பட வேண்டியதில்லை. இனி புறப்பட்டு விட்டது ஒரு கூட்டம். போர் புயல் வீசும், புழுதிக்காடு ஆக்கும், கொட்டத்திலே இருந்து கொட்டமடிக்கின்ற இந்துத்துவ சக்திகளை, பாரதிய ஜனதா சக்திகளை தூக்கி எறியும், வீழ்ச்சி பள்ளத்தாக்கிலே தூக்கி எறியும். அதற்கு நாம் தோள் கொடுப்போம், ஒன்றாக இணைந்து நிற்போம். இப்படி ஒரு நிகழ்ச்சியை ஏற்பாடு செய்த மாணிக்கம் தாகூருக்கும் காங்கிரஸ் கட்சி தோழர்களுக்கும் என் மனமார்ந்த பாராட்டுக்களை, நன்றியை நான் தெரிவித்துக் கொள்கிறேன். இயற்கை தாய்க்கு நான் நன்றி செலுத்துகிறேன். பேசவே இயலாது என்று வந்த என்னை பேச வைத்த இயற்கை தாயே, உனக்கு நான் வணக்கம் செலுத்துகிறேன். தமிழகம் சிலிர்த்து எழுந்திருக்கிறது, ஒரு ஜனநாயக புரட்சியை நடத்தி காட்டியிருக்கிறது. உபகண்ட அளவில் நமக்கு பெருத்த நம்பிக்கையை இந்த போராட்டத்தை நடத்தி வெற்றி கண்ட மாணவர்களும் அந்த கரப்பான் கட்சி கூட்டமும் வாலிபர்களும் நம்பிக்கை ஊட்டியிருக்கிறார்கள். அவர்களுக்கு என் நெஞ்சார்ந்த பாராட்டுக்களை, வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். காயப்பட்டவர்களில் ஒருவர் மிகவும் மோசமான பெல்லட்கள் பாய்ந்து, அவர் ஷேக் இர்ஷாத், ஹரியானா மாநிலத்தைச் சேர்ந்தவர். அவர் உடம்பிலே 20 பெல்லட் குண்டுகள் பாய்ந்திருக்கின்றன. அவர் சுகமடைய வேண்டும், நலமடைய வேண்டும் என்று இங்கிருந்தே வாழ்த்துகிறேன். வெல்க ஜனநாயகம், வீழ்க பாரதிய ஜனதா கட்சி கூட்டத்தின் எதேச்சாதிகாரம். நன்றி, வணக்கம்.